ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி பார்க்க போறோம். இந்த ஹீரோயின் என்னோட ஃபேவரட், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை ஹைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி காட்டுறாங்க. உனக்கு ஓகேவான்னு ஹீரோ கேட்க எனக்கு ஓகேன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோ கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட, சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, ஒரு 3 மில்லியன் தரவா? இல்ல இல்ல, எனக்கு பணம் எதுவும் வேணாம், ஆக்சுவலி எனக்கு வேற வேணும், எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம் பிடிக்காது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு குனிறான். பயந்து போய் ஹீரோயின் திரும்ப, எனக்கு பணம் தேவையில்லை, அது கல்யாணம் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, கல்யாணமா? ஓவரா பேசுற, சாரி என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நேத்து நைட் நடந்ததுக்கு உனக்கு பணம் வேணா தரேன், அது அதோட விட்டுரு அப்படின்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இன்டிமேட்டா இருக்கு பக்கத்துல போறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, பூச்சி தள்ளி விட்டுட்டே இருக்க. இங்க பாரு, நான் தான் உனக்கு செட் ஆவேன், இங்க இருக்கல நான் தான் அழகுன்னு சொல்லி ஓவரா பேச டக்குன்னு ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் எப்படி இங்கங்கிற மாதிரி ஹீரோயின் பக்கத்துல போக அந்த பொண்ணு சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. நீ என்ன அந்த பொண்ணு சொல்ற மாதிரி பெரிய மீனா பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இதுல பணம் இருக்கு வச்சுக்கோ, என் அசிஸ்டன்ட் கேப்பனால கால் பண்ணு, ஏதாவது வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்க போக, அப்ப அவனுக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு போன் வருது, அவங்க ஆன்டி தான் பேசுறாங்க. ஆன்டி இதோ நான் இப்பயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. போகும்போது ஹீரோ கொடுத்தான்ல கார்டு, அது அங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போறா. அவ ஆன்டி வீட்டுல தான் வளர்றா, அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, ஆன்டி தான் வந்து அவளை பாத்துக்குவாங்க. சோ ஆனா அந்த ஆன்டி வந்து அவங்க பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்க, அவங்க ஃபேமிலியா இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோன்னு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. எங்க நைட்லாம் போய் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, நைட் நான் பார்ட் டைம் வேலைக்கு போனேன், எனக்கு பணம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறா. அந்த ஆன்டி அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நான் வேணா வேற பக்கம் போலான்னு இருக்கேன், நான் இந்த வீட்டுல இருந்து வேற பக்கம் போறேன், அதாவது வேலைக்காக போறேன்னு சொல்றா. வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, உனக்கு நான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கிள் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்கு கல்யாணம், சின்ன பொண்ணா தானே இருக்கா, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ல, ஆமா இவளுக்கு எதுக்குமா கல்யாணம், பேசாம இருமான்னு சொல்லி ஆன்டியோட போடணும்னு சொல்றாங்க. நீ பண்றது தப்பு, கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவளை இப்பதானே வீட்டுல இருக்கா, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்ல, என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு எஞ்சி போயிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் சாப்பிடறக்காக உட்கார்றா. சாப்பாடு எடுக்கலான்னு போக அந்த அங்கிள் அப்படியே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்க அவ பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வர, அசிஸ்டன்ட் பையன் பேசலான்னு வரா. பாக்கெட்ல கை விட்டுட்டு எடுக்க ஒரு பேண்ட் கையில வருது. நேத்து ஹீரோனோட பேண்ட் எடுத்திருப்பான்ல, அது அப்படியே அவன் பாக்கெட்லயே இருந்திருக்கும் போல. அதை அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, நேத்து நைட் நான் கூட இருந்ததோட சரி, இப்ப என்னமோ அவன் நினைப்பாவே இருக்குன்னு சொல்லி யோசிக்க, சார் மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க சார், உங்களுக்காக மிஸ் சாங் வந்திருக்காங்களா. சாங்கா? அது யாரு சார்? அவங்க பெரிய ஷேர் ஹோல்டர் சார், சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார்னு சொல்ல அம்மாவோட தொல்லையா இருக்கு, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். சேம் டைம் அடுத்து இங்க பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா ஒரு பிளைண்டிட்க்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த பொண்ணை தனி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோவை டார்கெட் பண்ண, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல, நீ வேணா இந்த பொண்ணு கிட்ட பேசி பாரு, உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுமா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணு சாங்கும் பாக்குறதுனாலதான் இருக்கா, எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல போய் உட்கார்றா. அதாவது பக்கத்துல இருக்க கவுச்சில உட்காந்துட்டு லைட்டா இப்படி திரும்புற. உடனே ஹீரோ, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டான். சே இவனுக்கு அறிவே இல்ல, கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை செட் பண்ணலான்னு ஓடி போயிட்டானுங்கிற மாதிரி இருக்கு அம்மாக்கு. ஆனா ஹீரோ வந்து அந்த பேண்டை கையில வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா, ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் கையில அது போட்டுட்டு அசிஸ்டன்ட் பையன் கிட்ட, உனக்கு ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்ததான்னு கேக்குறான். இல்ல சார், அப்படி ஏதாவது கால் வந்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ கொடுத்த கார்டை கையில வச்சுட்டு அவளோட ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. என்ன அவனுக்கு ஞாபகமே இல்லைன்னு. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோன்னு 4-5 பொண்ணுங்க புள்ளி பண்ணிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ தான் சேவ் பண்ண வந்திருப்பான். அதுக்குள்ள ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணுகளா பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ், ஒரு நாள் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, உனக்கு டைம் ஆச்சுல நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, மீட் பண்ண முடியுமா நீ செக் பண்ணி பாத்துருப்பா. ஆனா ஹீரோ அப்ராட் போயிருந்தால ஹீரோவை பார்க்கவே முடியல. இப்பதான் நீ ரிட்டர்ன் ஆயிருக்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டது தப்புதாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா யாரும் ஒருத்தர் வர மாதிரி இருக்கு, அந்த அங்கிள் தான். நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் கத்துறா. அப்படியே வாயில கை வச்சுட்டு அப்படியே அவகிட்ட போக எட்டி ஒரு உத விட்டுட்டு அவ அந்த பக்கம் போறா. அதுக்குள்ள ஆன்டி அங்க வந்துட்டாங்க. ஆன்டிக்கு லைட்டா புரியுது அங்கிள் வேணும் தான் அப்படி பண்றாருன்னு. அவர் ட்ரிங்க் பண்ணனால தெரியாம வந்திருப்பாரு. நீ போய் படு போடாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே புருஷன் இழுத்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து, நாளைக்கு உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்டி போயிட்டாங்க. அடுத்த நாள் பிளைண்ட் டேட்க்கு ஹீரோயின் போயிருப்பா. அங்க போய் பார்த்தா அந்த ஆளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கும், பெரிய பையன் தான். இதுக்கு ரெண்டுமே தின்னுக்கிட்டே இருக்குதுங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க பாரு நீ எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் பையனுக்கு நல்ல ஒரு அம்மாவா இருக்கணும்,
என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா மட்டும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுப்பான்னு சொல்லி இந்த பையனை கூட்டி விட்டுட்டு இருக்க. எப்படியாவது அந்த அங்கிள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்றா. என்ன கூட்டி விட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்ல ஹீரோயினும் ஊட்டி விடலான்னு முட்டி போட்டு உட்காரா. அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வந்ததுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டே இருக்க. யாரோ பிசினஸ் டீலிங்காக கூப்பிட்டுருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோயின் அங்க இருக்கா. இந்த பொண்ணு இங்க என்ன பண்றான்னு சொல்ல அந்த பையனை கூட்டி விடும்போது அவ ட்ரெஸ்ல பட்டுருச்சு. அந்த பையன் வேணும்னு தான் கொட்டி விட்டுருப்பான். இதுல வேற அந்த ஆள் அவன் பேரு சென்னு. அந்த ஆள் ஓவரா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்க. உனக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லுப்பா நான் தரேன் அப்படின்னு ஹீரோயின் பேசுறா. அந்த பையன் கோவத்துல தண்ணியை தூக்கி ஹீரோயின் மேல ஊத்த டக்குனு ஹீரோ வந்து பிடிச்சாச்சு. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன், என் பையனுக்கு உனக்கு பிடிக்கலன்னு நான் உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓவரா பேசுறான். நீ எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஹோட்டலே நின்றுட்டு இவளை பத்தி இப்படிலாம் பேசுவேன்னு சொல்ல இங்க பேரு என் கூட பிளைண்ட் டேட் வந்துட்டு யாரும் ஒருத்தர் கூட ஒன்னா போறியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசுறான். அதுக்குள்ள அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அந்த ஆளை பிடிக்க இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்குள்ள நீ வரவே முடியாது, இந்த ஹோட்டலோட ஓனர் யார் தெரியுமான்னு சொல்ல ஐயோ இவரா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கெஞ்சிரா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல அந்த குட்டி பையனை தூக்கிட்டு கூடுக்குட்டு ஓடி போயிட்டான். நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடுச்சு அவங்க போயிட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். என்ன இந்த மாதிரி ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணுமா, என்ன பண்றது, அவங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல. ஆமா உனக்கு நான் கார்டு கொடுத்தனே ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, அது அன்னைக்கு நைட்டு நீங்க என் கூட ஒன்னா இருந்தீங்கிறதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் கால் பண்ணல. நீங்க கவலைப்படாதீங்க, அன்னைக்கு நைட்டு நான் விருப்பப்பட்டு தான் உங்க கூட இருந்தேன், விருப்பப்பட்டு என் கூட இருந்தாலும் ஸ்டேஞ்சர் தானே அப்படின்னு சொல்ல. அசிஸ்டன்ட் பையனுக்கு இது கேட்கும் போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா நம்ம சார் ஒரு பொண்ணோட ஒன்னா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்ல. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உனக்கு வா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போன்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டு போறான். ரூம்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்றக்கா ஹீரோயின் போக ஹீரோயின்கான ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ள போயிட்டா. ஆனா ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி மனசெல்லாம் தடுமாறுது. அதாவது யோசிச்சு பாக்குறான், எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தெரியல புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிக்க. டக்குன்னு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. ஆல்ரெடி நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. எல்லாம் ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ், உன் பிளைண்ட் டேட்டை நான் தானே கெடுத்துட்டேன், நான் வேணா வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ண உனக்கு கல்யாணம் பண்ண. இல்ல வேணாம் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, ஒருவேளை நீங்க நல்லவரா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் ஆல்ரெடி டர்ட்டி ஆயிட்டேன், அவங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்துற மாதிரி ஆயிரும், என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், பணம் மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொல்ல. அன்னைக்கு நான் பணம் தரேன்னு சொன்னதுக்கு உன் பிரச்சனையை பணம் சால்வ் பண்ணாதுன்னு சொன்னேன், இப்போ ஒரு 3 மில்லியன் பணம் மட்டும் கொடுங்க, என் ஆன்டி கிட்ட கொடுத்துட்டு பிளைண்ட் டேட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, ட்ரையல் மேரேஜ் மாதிரின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு அங்க வந்து நான் வெளியே வந்துடுறேன், பிரச்சனை சால்வ் ஆயிரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோவும் சரி பணம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா நானே டிராப் பண்ணேன்னு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து விட்டான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக ஒரு நிமிஷம் போன கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோட நம்பரை அதுல ஃபீட் பண்ணி கொடுக்குறான். இந்த நம்பரை வச்சுக்கோ, ஏதாவது வேணும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல. ஆல்ரெடி நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, பணம் வேற கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல விடுங்க, ஏதாவது வேணும்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னாச்சு அவளை இங்க இருக்க சொல்லணும்னு ஆசை, கண்டிப்பா அவ கால் பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோயின் போய் ஆன்டி கிட்ட கார்டு கொடுத்துட்டா. என்னது ட்ரையல் மேரேஜா, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல. மிஸ்டர் சென்னோட பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், ஸோ அதனால அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க, கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்ல சொன்னாங்க, இதுல 3 மில்லியன் பணம் இருக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல. ஒரு நிமிஷம் சென்னுக்கு போன் பண்ணேன்னு போன் பண்ணி பார்க்க அந்த ஆள் போன் எடுக்கல. ஹீரோயின் பதட்டமா பயந்து போய் நிக்கிற, போன் எடுக்க கூடாதுன்னு. சரி முதல்ல இதுல 3 மில்லியன் பணம் இருக்கான்னு நீங்க பாத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கூட பாக்கலாம்னு சொல்ல. சரி நான் போய் செக் பண்றேன், அதுக்குள்ள நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அனுப்புனா போதும் தான் ஆன்டி திங்க் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் பத்தி அவங்களுக்கும் லைட்டா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஹீரோயின் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கா. அங்க அங்கிள் வராரு. அங்கிள் நீங்களா, பிளைண்ட் டேட் ஓகே ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல. என்கிட்ட போய் சொல்றியா, அது எப்படி பிளைண்ட் டேட் பார்த்த உடனே உனக்கு 3 மில்லியன் பணம் கொடுத்துட்டானா, என் நம்புற மாதிரி இல்லையே, இன்னைக்கு உன்னை அவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவேன்னு பாக்குறியா, இங்க இருந்து நீ போகவும் முடியாது சரியான்னு சொல்ல. இங்க பாருங்க ஆன்டி வராங்க, வேணா கேட்டு பாருங்க ஆன்டி கிட்ட, அதான் உண்மை அப்படின்னு சொல்ல. யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல, இத்தனை வருஷமா உன்னை வளர்த்தனா எதுக்காக நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பக்கத்துல க்ளோஸா போக. ப்ளீஸ் வேணாம் யாராவது வந்துருவாங்க விடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோனோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயின் அந்த ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டா. அவங்க பொண்ணோட ரூம் தான், அவ்வளவு ஈஸியா ஒண்ணு விட்டுருவனா, இரு கீ எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக. அவ ஏதோ டேபிள் எல்லாம் வச்சு அந்த ரூம் வெளியே வந்து வராத மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. என்ன பண்ணலாம், போலீஸ் கால் பண்ணலான்னு சொல்லி போன் எடுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட நம்பர் தான் முன்னாடி இருக்கு, பேசாம அவனுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ண. சொல்லுன்னு சொல்ல அட்ரஸை சொல்லி சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. டக்குனு போன் கட் ஆயிடுச்சு. ஐயோ போன் வேற ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன சேவ் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே நிக்கிறா. இருந்தாலும் பார்த்தா எப்படியோ கீ வச்சு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அங்க இருந்து ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கத்திரிக்கோள் எடுத்து அப்படியே அவ கழுத்துக்கிட்ட வச்சு மிரட்டுறா, நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு. நீ இப்படிலாம் பண்ணா நான் உன்னை விட்டுருவேனா, விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸா வந்துகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வர. கவுச்ல ஹீரோனை பிடிச்சி இழுத்து போட்டுட்டு அப்படியே பக்கத்துல போக. ஹீரோன் எவ்வளவு ட்ரை பண்ற அடிக்க,
அவனால முடியல. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வந்துட்டா ஹீரோயினை சேவ் பண்ண. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் அந்த அங்கிளை பிடிச்சி இழுக்க, நல்ல வேளை அவர் வந்துட்டாரு என்னை காப்பாத்தாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கு. எந்திரின்னு சொல்ல, யாரு நீ என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தான்னு சொல்லி அந்த ஆள் கத்திக்கிட்டே இருக்கான். நான் யார் தெரியுமான்னு சொல்லி பேச, ஓ இதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போடணும்னு நினைச்சியா? ஆமா, அவர் தான் என் அங்கிள். என்ன பண்றதுன்னு புரியல. போலீஸ்க்கு கால் பண்ணாலும் பிரச்சனை பெருசாயிரும். பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் இவங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தவங்கள நானே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி என்னதான் தப்பா பேசுவாங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போனா போதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அவ திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல தானே இருந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா இந்த வீட்டுல மொத்தம் 2 பெட்ரூம், அவங்க 2 பேர் இருப்பாங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த ஆளை போட்டு அசிஸ்டன்ட் வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறா, ஆனா எதுவுமே சொல்ல. ஒரு வேலையை திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வர, இவனை இவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாது சார், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு மறுபடியும் குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கான். சோ இங்க இருந்து கிளம்பலாமான்னு சொல்ல, யார் நீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஆன்டி அங்க வந்துட்டாங்க. என்ன நடக்குது இங்க? இப்பதான் பிளைண்ட் டேட்க்கு சென் ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி இப்ப வேற யாரோ ஒருத்தர் கூட நின்றுட்டு இருக்க, என்னடி பண்ணிட்டு இருக்க, என்னையே போய் சொல்லி ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லி ஆன்டி காத்துறாங்க. டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இவ பிளைண்ட் டேட்க்கு வந்தது உண்மைதான், ஆனா சென்னெல்லாம் மீட் பண்ணல, என்னத்தான் மீட் பண்ண, இவ என்னத்தான் மீட் பண்ண அந்த இடத்துல. சோ டேபிள் மாறி நாங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டோம். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி பிரைட் பிரைஸ் 3 மில்லியன் நான் கொடுத்துட்டேன். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாங்க 2 பேரும் இங்க இருந்து போறோம்னு சொல்ல, என்ன நடக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்டி ஒரு மாதிரி கத்துன்னு கத்துறாங்க. இல்ல ஆன்டி ப்ளீஸ், நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கொடுத்தாச்சுல, நாங்க 2 பேரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இவ்வளவு அவ்வளவு ஈஸியா விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கிள் கையை காட்டுறான். ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு எப்படி நீ போக முடியும்னு சொல்ல, இங்க பாருங்க இவர் எங்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு, போலீஸ்க்கு கால் பண்ணா பிரச்சனை பெருசாயிரும், அதனாலதான் நான் இதோட முடிச்சிடணும்னு பாக்குறேன். இங்க பாருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து வந்து எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு புரியாம. அதுக்குள்ள ஆன்டி கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. உன்னை வளர்த்ததுக்கு எங்களுக்கு நல்ல பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆன்டி சொல்ல, அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வந்து என்னமா ஆச்சு, உன்னை இவ்வளவு தூரம் பார்த்து வளர்த்தவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு போறி தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்ல இங்க எதுவும் நடக்கல, நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போறேன், பிரைட் பிரைஸா 3 மில்லியன் பணம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, சோ நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா 3 மில்லியன் பணமா, சரி ஓகே சரி போங்கன்னு சொல்ல, எங்களுக்கு லேட் ஆச்சு நாங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. 3 மில்லியன் பணம் வாங்கினியா, பரவாயில்லையே அவ்வளவு பணம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்ல, அவளை பத்தி பேசுறதை விட்டு வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, என் புருஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு ஆண்டி கத்துறாங்க. அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ண, ஐயோ அம்மான்னு அழுதுட்டே அந்த ஆள் போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா வந்துட்டா ஹீரோட கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு, சோ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பா அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துருவேன், இப்போதைக்கு நான் வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சமா உங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு என்னோட லக்கேஜ் கொடுங்கன்னு சொல்ல, இல்ல மேடம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, இப்ப நீ என்ன சொல்லிட்டு வந்த, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணும் டைம் ஆயிரும்னு சொன்ன, ஆல்ரெடி டைம் ஆச்சு வா போலான்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, என் வீட்லயே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ஸோ இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக நான் கல்யாணம் பண்ணணும், அதனால நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஓ என்ன ஷீல்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிக்கிறா. சரி கல்யாணத்துக்கு ஓகே, அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நானே பிரிஞ்சு போயிடலாங்கிற மாதிரி அவளும் யோசிக்கிறா. ஹீரோ அப்படியே ஹீரோனை ரசிச்சு பார்த்துட்டே இருக்க, என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க, எனக்கும் ஓகே தான், உனக்கு ஓகே தான், வா இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஓகே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் 2 பேர் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப நிம்மதியா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோ கிட்ட, பேசாம அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க, சைன் பண்ணி கொடுத்துறேன், ஒரு வேலை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் தனியா போயிட்டேன்னா நீங்க உங்க லைஃபை பாத்துக்கலாம்னு சொல்ல, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எதுக்கு அபசகுணமா இதெல்லாம் பேசிட்டு இருக்க, முதல்ல அந்த ரிஜிஸ்டர் பண்ண புக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோவே வாங்கி வச்சுட்டான். அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டு இருக்க, அசிஸ்டன்ட் பை வந்து, சார் முக்கியமான ஒரு கம்பெனில இருந்து மீட்டிங் வந்திருக்காங்க, அர்ஜென்ட் சார்னு சொல்ல, நீங்க போய் ஒர்க் பாருங்க, நான் வேணா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்ல, சரி டிரைவர் டிராப் பண்ணிடுவாரு பார்த்து போன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் ஒரு வழியா ஹீரோட வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோ தான் வந்திருக்கான்னு அவங்க அம்மா கத்துன்னு கத்திட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் இருக்கா. ஹீரோ காணோம். அவன் எங்க போனான்னு சொல்ல, அது வந்து, நீ யாரு லக்கேஜோட வந்திருக்க, ஓ புதுசா வந்திருக்க மெய்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப போய் நான் தான் பொண்டாட்டின்னு சொன்னா பிரச்சனை பெருசாயிரும், அவங்க அம்மா பார்த்தாலே பயமா இருக்கு, சரி மெய்டு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஆமாங்கிற மாதிரி இருக்கா. சரி இந்த பொண்ணு மெய்டு இருக்காங்களா, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மெய்டு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டாங்க. போக இவங்க கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. இங்கதாம்மா நீ ஸ்டே பண்ணும், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, சரியா வா மேடம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரூம் ரொம்ப அழகா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கா. அடுத்து இங்க அம்மா கத்துன்னு கத்துறாங்க. போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா கத்திட்டே இருக்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க கிட்ட நான் எப்படி உண்மையை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வேகமா வரா. அது அவங்களுக்கு கால்லாம் பண்ண வேணாம், நான் சொல்றதை கேளுங்க மேடம்,
திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு கோவம் தான் வரும். கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல, அவனுக்காக நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் தெரியுமா? எங்களுக்கு ஒரே பையன் அவன், எங்களுக்கு வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வேணாமா? அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலங்கிறான். எனக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. நான் இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னா சொல்றேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அம்மா பாட்டுக்கு கத்துறாங்க. ஓ, இவங்க ப்ரெஷர் பண்ணனாலதான் என்ன அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு போல. சோ கொஞ்சம் பேசி புரிய வைக்கலாம்னு சொல்லி தோணுது. நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாரு. நீங்க 2 பேரும் அவங்கள வளர்த்தது உங்களை பார்த்து தானே. சோ கண்டிப்பா உங்களை மாதிரி லவ்வா இருக்கணும்னு அவருக்கும் தோணும். அதனால அவர் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாரு. சோ கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாக்கு அப்பதான் புரியுது. சரி, நான் இதுக்கப்புறம் அவனை ப்ரெஷர் பண்ணல. அவனா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, சீக்கிரமா என் வீட்டுக்கு வாரிசு வந்தா அதுவே போதும்ட்டு. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இதுக்கு மேல அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நல்ல வேலைமா, கரெக்டா மேடம் பேசி ஹேண்டில் பண்ணிட்டேன். எனக்கே பயமா இருந்தது. அம்மா இருந்த கோவத்துக்கு சார் இன்னைக்கு அவ்வளவுதான். சரி, நாளைல இருந்து நீ ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னைக்கு போய் நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்ன. ஹீரோன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ பிசினஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வர அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், சார் உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க சார், பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்து போய் வரான். சார் மேடம் போயாச்சுன்னு சொல்லி மெய்டு சொல்றாங்க. அம்மா போயிட்டாங்களா? சரி, யங் மேடம் எங்க? யங் மேடமா? என்ன சார் சொல்றீங்க? உனக்கு நான் போட்டோ அனுப்புனேன், நீ பாக்கலையா நீங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த லேடி போட்டோ ஓபன் பண்ணி பார்க்க ஹீரோனோட போட்டோ. நான் இந்த பொண்ணு மெய்டுன்னு நினைச்சு மெய்ட் ரூம்ல ஸ்டே பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்க ஹீரோன் எல்லா ட்ரெஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துன்னு பயந்து போய் அப்படியே வர ட்ராலி தடிக்க அப்படியே ஹீரோ பக்கத்துல க்ளோஸா போறா. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டுல இருக்கிட்டு உண்மையை சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், அதான் நல்லதுன்னு சொல்ல, லூசா, நீ இந்த வீட்டோட மகாரன், என் கூட தான் இருக்கணும், இங்கேயா இருக்கணும்? இல்ல, நான் முன்னாடி இருந்த ரூமுக்கு இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அம்மா கிட்ட நீ யாருங்கிறத பத்தி நானே சொல்றேன், சரியா? நீ சொல்லாம விட்டுட்ட. சரி வா, அங்க போய் என் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்ல, இல்ல எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, இங்கே கன்வீனியன்டா தான் இருக்குன்னு சொல்ல, நீ என்னோட ஒய்ஃப், என் கூட தானே இருக்கணும், இங்கே இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எதுவும் பேச வரா. முதல்ல வான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோனோட ரூமை போய் காட்ட, அந்த ரூம் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அவளுக்கான ட்ரெஸ் எல்லாமே மேட் ரெடி பண்ணிட்டாங்க. முன்னாடியே சார் சொன்னாங்கம்மா, நீன்னு எனக்கு தெரியல, இந்தாங்க உங்களுக்கான திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு சொல்ல, இல்ல எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வர ஹீரோயின், அதுக்குள்ள ஹீரோ வர அந்த மெய்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, நானே ஒரு ஷாப்புக்கு வேலைக்கு போறேன், இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை, என்னோட ட்ரெஸ்ஸே போதுன்னு ஹீரோன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ வரான். மெய்டு இந்த பக்கம் போயிட்டாங்க. நீ இன்னும் வேலைக்கு தான் போலான்னு இருக்கியா? அந்த வேலையை விட்டுருன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம், எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்ல ஒர்க் பண்ணது பார்ட் டைம் தான், நான் ஒரு ஷாப்ல தான் சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஒர்க் பிடிச்சது, ப்ளீஸ் நான் ஒர்க் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. அதை கேட்டுட்டு ஹீரோ, சரி ஓகே உன்னோட விருப்பம், ஆனா உனக்கு வேலை பிடிக்கலன்னா நீ எப்ப வேணாலும் இந்த வேலையை விட்டுலாம், இந்த இதுல 1 மில்லியன் பணம் இருக்கு, மந்த்லி எக்ஸ்பென்சிவ் வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல எனக்குலாம் இந்த பணம் வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இங்க பாரு, நீ என்னோட ஒய்ஃப், ஹஸ்பண்டா ஒரு ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு பக்கத்துல க்ளோஸா போறான். நீ என்ன மாதிரி பாடி வாஷ் யூஸ் பண்ற, ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்ல, நான் இன்னும் குளிக்கவே இல்லை, நான் வரேன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஹீரோயின் ஓடி போயிட்டா. அப்புறம் அங்க போய் ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் பக்கத்துல வரும்போது நான் ஏன் அந்த மாதிரி பண்ண, அவனுக்கு கிஸ் பண்ண வந்திருப்பானோங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஹீரோயின் போய் அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, என்னடி சொல்ற, உன் ஆன்டி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா, உன் ஹஸ்பண்ட பத்தி சொல்லுன்னு சொல்ல, நான் நாளைக்கு வேலைக்கு வரேன், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வரதை பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே பெட்ஷீட்டை பொத்திட்டு படுத்துட்டா. அப்புறம் ஹீரோ பக்கத்துல வந்து படுத்தோடனே, ஒரு வேளை அவன் என் கூட இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ணுவானோ, நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும், அன்னைக்கு நைட் அவன் கூட ஒன்னா தானே இருந்தோம், என்ன பண்றதுன்னு புரியல, என்ன அவ தூங்குறா, சிரவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி லைட் ஆஃப் பண்ணலான்னு போக, டக்குனு கண்ணை திறந்து கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுன்னு, அப்போ உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். எனக்கு ஓகே தான், ஆனா கொஞ்சம் சேஃபா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேட்ருக்கு ஒரு மேட்ரு யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ணிட்டே டிராவல கை விட்டா இருக்கான்னு செக் பண்றான், அங்க காணும். ஐயோ, நான் ப்ரிப்பேர் பண்ண மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு அப்படியே தூங்கிட்டா. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுலாங்கிற மாதிரி ஹீரோவை ஹாக் பண்ணிட்டா அப்படியே படுத்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, ஹீரோ இந்த மாதிரி ஹாக் பண்ணிட்டு படுத்திருக்கிறது. அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் பார்த்தா இந்த ஆன்டி வீட்டுல அந்த அங்கிளுக்கு நல்லா அடிபட்டிருக்கா, அவங்க ஆன்டி தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. ஏமா, உன்னை விட்டுட்டு இந்த மாதிரி அப்பாவை அடிச்சு போட்டு அவ போயிருக்கா, நீ பாத்துட்டு சும்மாவா இருந்த, நான் ரெடி பண்ண முடியும், அவ புருஷனை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கு, அவளா நடிக்கிறாமா, அவளுக்குலாம் பணக்கார புருஷனை கிடைக்க போது, நீ கவலைப்படாத, அவ வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியும், நான் போய் அவளை வச்சுக்கிறேன்னு சொல்ல, தேவையில்லாத வேலை பார்க்காத அம்மா சொல்றாங்க, பேசாம இருமா நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணு கிளம்பி வரா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு ஹாப்பியா இருப்பான்னு பார்த்தா இங்க வேலைக்கு வந்துட்டு, இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா இருக்கு, உன் ஹஸ்பண்டை பத்தி சொல்லின்னு சொல்ல, நீ அமைதியாரு, அவர் ஹேண்ட்ஸமா இருப்பாரா சொல்லுடின்னு சொல்ல, ஹீரோயினா அப்படியே அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. சாப்பிடும் போது பாத்திருப்பா, அழகா கியூட்டா இருந்திருப்பான், காஃபி எல்லாம் குடிச்சிருப்பான், ரசிச்சு ரசிச்சு மேடம் பாத்துட்டு இருப்பாங்க,
ரொம்ப கியூட்டா இருப்பாரு, அழகா இருப்பாருன்னு சொல்ல, ஏய் எனக்கு ஆசையா இருக்குடி. அப்புறம் பிரைட் பிரீஸ்ட் 3 மில்லியன் கொடுத்தாங்கன்னு ஆன்ட்டி சொன்னாங்க. அவ்வளவு பணம் கொடுக்கறாருன்னா கண்டிப்பா பெரிய பணக்காரரா இருப்பாரு. சொல்லுடி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ரசிச்சு ரசிச்சு அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கா. அது வந்து உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு சொல்லி அவன் கேட்டது, இல்ல இல்ல வேணான்னு சொல்றது. இப்படி பேசிட்டே இருக்க அவ ஃப்ரெண்டு கேட்க கேட்க ஹீரோ கூட மார்னிங் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு வெய்வி, ப்ளீஸ் கூட்டிட்டு போய் நான் எப்படியாவது ஒரு மீட் பண்ணணும்னு சொல்ல, அப்புறம் உன் ஆன்ட்டி கிட்ட இருந்து இப்ப நீ தப்பிச்சு போனது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இது டெம்பரவரியா தான், எப்ப இந்த கல்யாணம் முடியும்னு தெரியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. சரி ஒரு நாள் கண்டிப்பா ஒரு மீட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அங்க பார்த்தா அந்த கசின் பிள்ளை வந்துட்டா. என்ன தைரியம் தான் என் அப்பாவை அடிச்சு போட்டு இங்க நீ வந்திருப்ப, உன் புருஷன் ரொம்ப பெரிய பணக்காரனா, அவ்வளவு பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணி இங்க எதுக்கு நீ வேலைக்கு வர, எல்லாம் போய் சொல்லி ஏமாத்திரியா, ஒழுங்கா அவனை வந்து என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, நாளே எதுக்கு கேட்கிறேன், உன் அப்பா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மறிக்கிறேன்னு சொல்றா. இங்க பாருங்க, இந்த பொண்ணு உங்க எல்லாரையும் ஏமாத்துறா, இவகிட்ட எல்லாம் நீங்க எதுவும் வாங்காதீங்க, இவள சின்ன வயசுல இருந்து வளர்த்தது என் அப்பா அம்மா, ஆனா அவங்களே அடிச்சு போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இன்னும் டிராமா பண்றா. வர கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, பாத்தியா கஸ்டமர் எல்லாம் போயாச்சு, நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா வந்து மன்னிப்பு கேளு, என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டதான் உன்னை விடுவேன்னு சொல்ல, ஏய் உன் அப்பா இவளை என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஃப்ரெண்டு பேசுறா. இங்க பாரு, என் அப்பாவை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் போகுது. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, சின்ன வயசுல இருந்து நீ ஏன் என்ன கோபமா பார்த்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை ஆன்ட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஆன்ட்டி எல்லாம் நல்லா தான் பாத்துப்பாங்க ஹீரோயினை, நம்மள பாத்துக்கலாம் நம்மளேன்னு சொல்ல, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பா. ஏன்னா அந்த கசின் பிள்ளைக்கு சுத்தமா பிடிக்கல, அவ மட்டும் தான் அந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி இருக்கா. இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்தாங்களா, அவளுக்கு அப்படியே கடுப்பா இருந்திருக்கு. சின்ன வயசுல நான் மட்டும் தான் அந்த வீட்டுல இருப்பேன்னு பார்த்தா நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என் கூட வந்த, அதனால அப்ப இருந்தே உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கசின் சொல்றா. இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து நான் கூட இருந்தேன் இல்லன்னு சொல்ல, என்னைக்காவது என்ன அந்த வீட்டுல ஒரு பொண்ணா நீ பாத்திருக்கியா, நீங்க லெஃப்ட் ஓவர் கொடுப்பீங்க, அந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நான் இருந்தேன், எப்பயாவது சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த ஷாப்போட மேனேஜர் வராங்க. மேனேஜர் வந்துட்டு என்ன நடக்குது, ஏன் கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்ல, எல்லாம் இவனாலதான், இவ கேரக்டர் சரியில்லை அதனாலதான் போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க கடையில வச்சிருந்தீங்கன்னா சேல்ஸ் ஆகாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வெய்வி உனக்கு வேலைங்க இல்லை நீ கிளம்புன்னு சொல்ல, ஹீரோனுக்கு போறதுக்கு மனசே வரல, பட் வேற வழி இல்ல, பேட்சை கழட்டி வச்சுட்டு சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, அவ ஃப்ரெண்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறா, போகாதரின்னு அவ கூட போயிட்டு போறா, நீ மட்டும் இங்க இருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போய் இந்த கசின் பிள்ளை, என்ன நீ எப்படி சந்தோஷமா வாழ்றன்னு நினைச்சிட்டு இருக்கியா, வேலையும் போச்சு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற, இப்ப ஒன்னும் கெட்டு போல, சீக்கிரமா போய் உன் புருஷனை கூட்டு வா, என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, போனா போட்டுன்னு விட்டுறேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கு, யாரும் உங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு எட்டி பார்க்க, என்ன இப்ப போறவரை பாக்குறியா, அவர் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர், எதுக்கு அவரை பாக்குற அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேகமா போன் பண்ணலான்னு ஹீரோயின் இருக்கிறா. என்ன உன் ஹஸ்பண்ட் போன் பண்ணி வர சொல்ல போறியா, சும்மா சீன் போடாத சரியா, ஓவரா பண்ணாதன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண, ஹீரோ கரெக்டா போன் அட்டன் பண்றான். அப்ப நீங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்கத்தான் ஷாப்புக்கு வந்துட்டு இருக்கேன், என் ஆன்ட்டியோட ஷாப் தான் அது, எப்படி இருக்கான்னு பாக்கணும், மார்னிங் உன்னை விட்டுட்டு போயிருந்தா அதே நினைப்பா இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, என்னதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட் எட்டி எட்டி பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ கரெக்டா உள்ள வர, ஹீரோவை பார்த்துனே ஹீரோயினோட பக்கத்துல போறான். ஐயோ இவரு இங்க போறாருன்னு சொல்ல, என் பொண்டாட்டிய பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்ல, அப்பதான் அந்த கசின் பிள்ளைக்கு புரியுது, ஆகா இவ்வளவு பெரிய பணக்காரனை இவ கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. உனக்கு ஒர்க்லாம் ஓகேவான்னு சொல்ல, அது என்ன பாக்குறதுக்காக வந்தீங்க, ஆமா காலையில உன்னை விட்டுட்டு போனேன்ல, என் ஆன்ட்டியோட ஷாப்பிங் இருக்கா பாத்துட்டு போலாம், அப்படி உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன், சோ உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க கசின் பிள்ளை நிக்கிறா. யாரு இவன் கசினா, நான் எதுவும் பண்ணலப்பான்னு சொல்ல, அவ எதுவும் பண்ணலையா, வந்திருக்க கஸ்டமர் முன்னாடி இவளை கேவலமா பேசினால எல்லாரும் போயிட்டாங்க, இவளுக்கு இப்ப வேலையே போச்சுன்னு சொல்ல, ஆமா அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா, உன் கேரக்டர் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கத்துறா. எப்பயுமே வேணும் இந்த மாதிரி புள்ளி பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன அசிங்கப்படுத்ததான் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. என்ன ஓவர் எல்லாரும் பேசுறீங்கிற மாதிரி கசின் புள்ள திரும்பி பாக்குறா. அப்புறம் இந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்ல, அவ ஏதோ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு, அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லி, அவளோட வேலையே அங்க போயிடுச்சு சார், பிரின்சிபாலுக்கு போன் பண்ணியாச்சுன்னு சொல்ல, பிரின்சிபால் போன் பண்ணி உனக்கு வேலை இல்லமா இதுக்கப்புறம் வேலைக்கு வராதுன்னு சொல்ல, இல்ல சார் நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவ பேசுறா. அப்புறம் அப்படியே அழுகுறா, ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு அந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இவளுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறா. இல்ல இவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவன் அந்த ஸ்கூல்ல இருந்தாலும் என்னோட வேலையை போக வைக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணா, நான் கஷ்டப்படணும்னு தான் நினைச்சா, அப்பதான் இவளுக்கு அந்த அருமை புரியும்னு சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கசின் ஃபுல்லா அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஷாப்போட மேனேஜர் வந்து, வேவி என் ஷாப்ல தான் ஒர்க் பண்றா, இங்க இருக்க திங்ஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க வேணா இதுல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, அதான் அவளுக்கு வேலை போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றா. அது தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ இங்கே ஒர்க் பண்ணலன்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு இங்க ஒர்க் பண்ண பிடிச்சிருக்குன்னா ஒர்க் பண்ணு, அப்படி இல்லைன்னா உனக்கு புதுசா ஒரு ஷாப் அரேஞ்ச் பண்ணி தரேன், ஒரு ஷாப் வாங்கி நீயே ஓனர் ஆயிருன்னு சொல்ல, வாவ் சூப்பர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றா. ஹீரோன்
அப்படி யோசிச்சுட்டே நிக்கிறா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு சொல்ல ஓகேன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. சரி உனக்கான ஷாப் எங்க இருக்குன்னு நீயே செக் பண்ணு, சரி போறேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட பாய் சொல்லிட்டு போக, அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஹாப்பியா இருக்குடி, கடவுளை கூட பார்க்க முடியுமான்னு நினைச்சவரு எனக்கு பாய் சொல்லிட்டு போறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ ஷாப்போட ஓனர் ஆக போறியான்னு. அதுக்குள்ள இந்த மேனேஜர் அவளுக்கு தான் வேலை போச்சு, நீங்க தானே வேலை பாக்குற, போய் வேலையை பாருன்னு சொல்ல உடனே ஹீரோயின் சொல்றேன், நீ எதுக்கு இங்க வேலை பார்க்கணும், நீ எங்கேயும் வேலை பார்க்க வேணாம், அதான ஷாப் ஓபன் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணும்ல, ஷாப்பை கண்டுபிடிக்கணும், ஒரு ஷாப்னால தான் வாங்கணும், அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணணும், நீ என் கூடயே வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல ஆமால நல்ல ஐடியாடி, உன் கூட நான் இருந்தா எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எனக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம், இந்த அம்மா உன் வேலையை நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பேட்சை கழட்டி கீழே வச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட கிளம்பி அவ போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ நீங்க வீட்டுக்கு வந்துட்டு செம்மையா கால் வலிக்குது போல, கால் அமைக்கிட்டே உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து என்னன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணனால கால் வலிக்குதுன்னு சொல்ல அவனே கால் அமைக்க விடுறான். இங்க பாரு லொகேஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டியா, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சது, நான் என்னோட சாஃப்ட் டிசைனர் கூட நானே ரெடி பண்ணிட்டேன், நல்ல டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல இவ ஒரு கிளாத்திங் ஸ்டோர் தான் ஆரம்பிக்கலாம்னு இருப்பா போல. ஸோ உனக்கு வேற ஏதாவது வேணுமா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வந்து நெத்திக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஹீரோ வேகமா போறான். ஐயோ அவன் வரப்போறானா, அவன் கிட்ட என்ன கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெக்க வெக்கமா இருக்கு. அப்புறம் அப்படியே பெட்ல படுத்துட்டு ஹீரோ பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் குளிச்சுட்டு வந்துட்டான். உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க அவ ஓகேன்னு சொல்லி தலையாட்ட அப்படி கியூட்டா கிஸ் பண்ணா. அப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. காலையில ஆபீஸ்க்கு போய் ஹீரோ இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பை எதேதோ கேட்கறான், ஆனா இவ எதுவுமே பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஹீரோயின் பத்தியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வர வர அவர் நல்ல மூட்ல இருப்பார் போல, சிரிச்சுக்கிட்டே சைன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் போக ஹீரோ சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். அம்மா வராங்க, இங்க பாரு உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேன், உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணுமோ பண்ணிக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணேன், ஆனா நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் புரியுதான்னு சொல்ல அம்மா நான் கடைசி கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற, கல்யாணம் ஆயிடுச்சா, என்கிட்ட சொல்லவே இல்ல, மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, 2 நாளைக்கு முன்னாடியே என்னோட பொண்டாட்டியே நான் வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டேன் புரியுதான்னு சொல்ல உண்மையாவாடா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு தொட்டு தொட்டு பாக்குறாங்க நெத்திலா. காய்ச்சலா போய் சொல்றியாடான்னு. இல்லம்மா உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு. சரிடா அப்ப அந்த பொண்ணு யாரு, என்ன ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க நினைக்கிற மாதிரி அவ பணக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாதுமா, அவ அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு தான், அவ அங்கிள் ஆண்டி கூட தான் இருந்தா, அவங்களா ரொம்ப அவளை புள்ளி பண்ணாங்க, ஒரு ஷாப்ல சின்னதா வேலைக்கு போயிட்டு இருந்தா, எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல என்னடா போய் போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு அம்மா கேட்க இங்க பாருங்கம்மா பணத்துல என்ன இருக்கு, எனக்கு எதுவும் இல்லடா, ஆனா வீட்டுல இருக்க மத்தவங்களா ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே, உனக்காக பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கோன்னு சொல்ல நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ப்ளீஸ் அதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து சார் மீட்டிங் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். இவன் சொல்றது உண்மையா, நான் அன்னைக்கு வீட்டுக்கு போனப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல, அந்த மெய்டு தானே இருந்தா, ஏதோ இருக்கு போய் கண்டுபிடிக்கணும், ஏதோ இன்னைக்கே போறேன் அந்த பொண்ணை போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவ ஷாப்பை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட போன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் டிசைனர் ரெடி பண்ணிட்டேன், ஸோ ஷாப்போட லொகேஷன் எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா ரீச் ஆகணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்க உடனே ஃப்ரெண்டு சொல்றா இப்படியே ஒர்க்குன்னு இல்லாம அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசின்னு சொல்ல அடுத்தது என்ன பண்ண போறேன் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல ஏய் உன் ஹஸ்பண்ட் எப்படியா செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுடி, இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல எரும மாடி என்ன பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு காதுல போன வச்சுட்டு அமைதியா இரு, இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. ஏண்டி அப்போ உன் ஹஸ்பண்டை செட்யூஸ் பண்ற மாதிரி ஐடியாவே இல்லையான்னு சொல்ல இப்பெல்லாம் பேசாதுன்னு சொல்ல அதுக்குள்ள வெளியே சத்தம் கேக்குது, நான் அப்புறம் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. இங்க பார்த்தா அம்மாவும் அந்த சாங்கும் வந்திருக்காங்க, அதாவது ஹீரோட ஒய்ஃப் யாருன்னு பாக்குறதுக்காக. வீட்டுக்கு வந்து பார்க்க உள்ள பார்த்தா அந்த மெய்டு மட்டும் தான் இருக்கா, எங்க அந்த வீட்டோட மகாராணியை காணும், அவளை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல அது வந்து நீதான் அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஐயோ இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, மிஸ்டர் யான்லயே சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்கல்லன்னு சொல்லிட்டு யோசிக்க நீதான் அந்த பொண்ணு அம்மா திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இல்ல நான் அந்த பொண்ணு கிடையாது, நான் இந்த வீட்டோட மெய்டு மட்டும்தான்னு சொல்ல சரி அந்த பொண்ணு எங்க கூப்பிட்டு அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கா, என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு வேலைக்கு போறா, அதாவது யங் மேடம்க்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை, பணத்துக்காக மட்டும் ஒர்க் பண்ணல, சின்ன வேலையா இருந்தாலும் தனியா சொந்த காலில் நிக்கணும்னு தோணிருக்கு, அதனால அவங்க ஒர்க் பண்ண போயிட்டாங்கன்னு சொல்ல பரவாயில்லையேங்கிற மாதிரி அம்மாக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த சாங்கு புள்ள வேணும்னே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ஏத்தி விடணுங்கிறக்காக அந்த பொண்ணுக்கு எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவ பணக்காரியா இருந்துட்டு வேலைக்கு போறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க. மிஸ் சாங் நீங்க சொல்றது தப்பு, பணத்துக்காக அவங்க வேலைக்கு போல, அவங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது தான் முக்கியம், ஒன்னா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல உங்க யங் மேடம் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, அவ என்ன ஒர்க் பண்றான்னு சொல்ல புதுசா ஒரு ஷாப் ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கான டிசைனிங் இது அப்படின்னு சொல்லி காட்ட ஷாப்போட டிசைனர் பார்த்துட்டு கீழே பாக்குறாங்க. ஒரு டிசைனிங் ட்ரெஸ்ஸோட மாடல் போட்டிருக்கா, ரொம்ப கியூட்டா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல எங்க மேடம்க்கு இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல என்ன உங்க மேடம் பத்தி ஓவர பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு, முதல்ல இந்த மெய்ட தள்ளணுப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க
அப்புறம் அம்மா கேக்குறாங்க, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு மெய்டு வந்து சொல்றாங்க. என்னம்மா என்கிட்ட சொல்லாமே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். வந்து ஹீரோனோட பக்கத்துல போய் நிக்க, அது இன்னைக்கு திடீர்னு வந்துட்டாங்க மேடம், எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படி கண்ணை கட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாங் போய் ஹீரோட பக்கத்துல போய் நிக்க, அம்மா பக்கத்துல போய் உட்காந்துட்டு, அம்மா எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க, டே நான் உன் பொண்டாட்டியை பார்க்க வந்து அவ வீட்டுல இல்லையா, சரி போட்டோ காட்டு பாக்குறேன்னு சொல்ல, சாரிமா இப்பதான் கல்யாணம் ஆச்சு, சோ என்கிட்ட போட்டோ எதுவும் இல்ல, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண புக்கே இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே இன்னும் 2 நாள் அவளை கூட்டிட்டு வா, நான் மீட் பண்றேன், சரி நான் போயிட்டு வரேன், அப்புறம் இந்த ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம் கிட்ட சொல்லிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அம்மா போறாங்க. டே நீ உடம்ப பாத்துக்கடா வரேன்னு சொல்லிட்டு சாங் கூட அங்க போறாங்க. சாங் கேக்குறா, ஆன்ட்டி எனக்கு என்னமோ நம்பவே முடியல, அந்த பொண்ணு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட நடிக்கிறாளா, எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமான்னு, அது எப்படி போட்டோ இல்லாம இருக்கும், வேணும்னு நடிக்கிறா, நீ கவலைப்படாத, அவனுக்கு கல்யாணம் ஆகல, அப்ப எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கா, இங்க பாருமா அவனுக்கு ஒண்ணு பிடிக்கல போல இருக்கு, விடு, பிடிக்காம ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றது தப்பு, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல, விடு நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து தரேன், நானே மேரேஜ் எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு எல்லா டெக்கரேஷன் எல்லா ஒர்க்கையும் நானே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல, ஆண்டி என்ன இப்படிலாம் பேசுறீங்கன்னு சாங் கேக்குறா. அப்புறம் அந்த மெய்டு பாத்தியா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால, அந்த பொண்ணு மட்டும் வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, நான் எதுக்கு இப்பெல்லாம் யோசிக்கிறேங்கிற மாதிரி அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மெய்டு மேல இவங்களுக்கு என்ன இவ்வளவு பாசம், அந்த பொண்ணை பத்தியே பேசுறாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஜாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட அந்த மெய்டு பக்கத்துல விடக்கூடாது, அவளை கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாங் யோசிக்கிறா. சரிம்மா இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போறாங்க. சாங்குக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு, முறைச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே ஹீரோ கேக்குறான், ஏன் அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலன்னு, இப்போதைக்கு அம்மாக்கு எதுவும் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, நானே சொல்லியிருப்பேன்ல, இல்ல வேணாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் லேட்டா சொல்லலாம்னு தோணுச்சு, விடுங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், சரி இந்தாங்க, மத்தபடி இந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் பினிஷ் பண்ணிட்டேன், சீக்கிரமா ஷாப் ஓபன் பண்ணிடலாம்னு சொல்ல, சரி நீ எப்ப சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா அம்மா கிட்ட சீக்கிரம் சொல்லணும்னு சொல்ல, இந்த ஒர்க் நல்லா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா அம்மாக்கு டிசைனிங்ல ரொம்ப ஆசை, சின்ன வயசுல இருந்து அவங்க இதெல்லாம் பழகணும், ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாத்துக்கணும், ஒர்க் அப்படி இப்படின்னு போயிடுச்சு, சோ அதனால வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தனால அம்மானால இந்த ஒர்க்கை கன்டினியூ பண்ண முடியலன்னு சொல்ல, நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா ஆன்ட்டிக்கு பிடிச்ச வேலையை நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ அப்படியே இழுத்து கீஸ் பண்றான். பக்கத்துல போக போக ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க, மெய்டு வராங்க. சார் சாப்பாடு ரெடின்னு, ஐயோ தப்பா வந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப, இல்ல இல்ல நானும் போய் ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி போயிட்டா. ஹீரோ அதை நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோயின் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே வரான் பக்கத்துல, குளிச்சுட்டு வேற ஷர்ட் பட்டன் கூட போடாம வந்து நிக்க, ஹீரோயின் திரும்பி பாப்பான்னு பார்த்தா அவ திரும்பவே மாட்டேங்கிறா. என்ன அவன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, உனக்கு ஒர்க் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, அப்பதான் திரும்பி பாக்குறா. ஹீரோவை பார்த்துன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. ஐயோ இது தப்புங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சிருக்கா, இந்த மிரவே இல்ல. ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, நல்லா இருக்கு, ரொம்ப கோல்டா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க ஷர்ட்டை கரெக்டா போடலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்க மாதிரி இருந்தது, அதனாலதான் அப்படி இருக்கேன், உனக்கு எதுவும் பிரச்சனையா, இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சரி நம்ம தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு டிசைன் பண்றா. ஹீரோக்கு இதை பார்க்க கடுப்பா இருக்கு, இவ்வளவு செடியூஸ் பண்றதுக்காக நாம வந்து இப்படி பக்கத்துல உட்காந்து அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறா, அவ பட்டுக்கு ஒர்க்குன்னு இருக்காளேன்னு சொல்லி யோசிச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாளுங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க. ஹீரோனோட கான்சென்ட்ரேஷன் அப்பப்ப ஹீரோ மேல வருது, அப்பப்போ ஒர்க்ல போகுது. அப்புறம் ஹீரோக்கு தும்மல் வந்துருச்சு. ஐயோ உங்களுக்கு தும்மல் வருது, சாரி என்னால லேட் நைட் ஒர்க் பண்ணனால தானே, நீங்க வேணா படுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு ஒர்க் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆமா எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா என்ன நம்பி இந்த பிசினஸ் பண்ண போறது நீங்க, எனக்காக ஸ்பான்சர் பண்றீங்க, அப்ப கண்டிப்பா உங்க பேரை நான் காப்பாத்தணும், இந்த ஒர்க் நான் நல்லபடியா பண்ணி இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகணும், அப்பதானே எனக்காக ஹெல்ப் பண்றவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னு சொல்றா. இங்க பாரு எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்ல, எனக்கு நீதான் சந்தோஷம், உனக்கு பிடிச்சது பண்ணா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்புறம் மறுபடியும் ஹீரோக்கு கண்டினியூவா இருமல் வர, ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி தண்ணி எடுக்க போறா. காலையில வந்து பார்த்தா நல்லா ஹீரோக்கு காய்ச்சல். என்னால தானே உங்களுக்கு இந்த மாதிரின்னு சொல்ல, உன்னால எதுவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, நான் சின்ன பிள்ளையாட்ட நைட் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேனா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க டேப்லெட் போடுங்க, ஃபீவர் சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்ல, நீங்க சரியா தூங்குனா சரியாயிரும்னு தோணுதுன்னு சொல்ல, அங்க பார்த்தா அந்த சாங்கு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. உங்க யங் மேடம் எங்க, அவங்கள பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெய்டு கிட்ட கேட்க, அவங்க இல்ல வெளியே போயிருக்காங்க, பொய்யான ஒரு கல்யாணத்தை இவ வேற உண்மைன்னு சொல்றா. சரி இந்த லிட்டில் மெய்டு ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணை கூப்பிடுன்னு சொல்ல, அவங்களும் இல்ல வெளியே போயிருக்காங்க, ஒரு மெய்டுக்கு வீட்டுலதான் வேலை, வெளியே எதுக்கு போறாங்க, அவங்க இன்னைக்கு லீவா என்ன விளையாடுறியா, பொய் சொல்லாதான்னு சொல்ல, இல்ல அவங்க லீவு தானே சொல்ல, தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திட்டு ஒழுங்கு அவங்கள வர சொல்லு, இல்ல இப்ப
நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசின அப்படின்னு சொல்லி நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். சொன்னா உன் வேலை போயிடும், பரவாயில்லையான்னு சொல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து மெய்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த சாங் பொண்ணு வந்திருக்கு, உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல இதுவும் நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. ஓ, அந்த பொண்ணு இப்ப வந்துருவாங்கன்னு சொல்ல இப்பதான் உண்மையில வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் இருக்க கரெக்டா ஹீரோயின் வரா. நீ மேல இருந்து வர, செகண்ட் ஃப்ளோர்ல உனக்கு என்ன வேலை, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா வரேன், நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல சரி ஓகே, நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் போடணும், சோ நல்ல ஒரு ஐடியா கிடைக்கணும், நீ பார்த்தா நல்லா இருக்க, உன் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, இதுல எது நல்லா இருக்கும்னு நீ செலக்ட் பண்ணி கொடு, அதை பார்த்துதான் நான் போட்டுட்டு போனோம், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வைக்கிறேன். நிறைய ஜுவல்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் பெஸ்டா இருக்கும், இந்த பியல் போட்டுக்கோங்கன்னு சொல்ல அப்ப நீ எனக்கு போட்டு விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாங் திரும்பி உட்கார்றா. ஹீரோயின் போடலான்னு சொல்லிட்டு கையில எடுக்கிறா. அவ எடுத்த அடுத்த செகண்ட் டக்குன்னு அந்த பாசி அப்படியே வந்து எல்லாமே கீழே விழுந்துச்சு, எல்லா பியல்ஸும் போயிருச்சு. நீ வேணும்னு இதை பிச்சுட்டு இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பா பேசுறா. இல்ல நான் எதுவும் பண்ணலையேன்னு சொல்ல நீ பண்ணலையா, அப்ப இது யார் பண்ணது, இது எவ்வளவு காசு தெரியுமா, 2 மில்லியன், இப்படி பிச்சுட்டியே, இன்னும் சும்மா விட மாட்டேன், இன்னும் போலீஸ்க்கு கால் பண்றேன், இல்லன்னு இந்த வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறா. ஹீரோயினுக்கு புரிஞ்சு அவ வேணே ஃப்ரேம் பண்றான்னு. இப்ப இதுக்கு எவ்வளவு காஸ்ட், 2 மில்லியன் தானே, 2 மில்லியன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. டக்குனு பணத்தை எடுத்து கொடுக்கவும் முடியல. இந்த 2 மில்லியன் வந்து பெரிய காசு கிடையாது, ஆனா அதை நான் கொடுத்தனா கண்டிப்பா இவளுக்கு மேல டவுட் வந்துருமேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. நீ பண்ண தப்புக்கு நீ தான் பதில் சொல்லணும், இல்லன்னா இதுக்கப்புறம் நீ இங்க வேலை பார்க்க கூடாது, அந்த 2 மில்லியன் கொடுக்கறதுக்கு என் வீட்டுல வந்து வேலை பாரு, கார்டன்ல வந்து வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப என்ன வேலை இருந்து தூக்கறதுக்கு தான் பிளான் பண்றா, கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மெய்டு கிட்ட நீங்க போங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அது வந்துமான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. நீங்க பாருங்க லியோ, நீங்க போங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்ல அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, இப்ப நீங்க பண்ணதெல்லாம் வேணும்னு பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, சோ இது நான் பிக்கல, ஆல்ரெடி அங்க சிசிடிவி கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும், சோ என் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து வரான். ஆல்ரெடி நானும் கேமரால எல்லாம் பாத்துட்டேன்னு சொல்ல நீங்க எதுக்கு எஞ்சி வந்தீங்க, உங்களுக்கு ஃபீவர் இருக்குல்லன்னு சொல்லி நெத்தில கை வச்சு ஹீரோன் செக் பண்ண இதெல்லாம் பாக்குற அந்த சாங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஏன்னா ஹீரோனோட பக்கத்துல க்ளோஸ் அப் போய் நிக்கிறானு, இவ யார் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ பேசலான்னு வர இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல பாஸ் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க அப்ராட்ல தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப நான் எழுதின லெட்டர் மூலமா தான் உங்களுக்கு நிம்மதி கிடைச்சதுன்னு நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அந்த லெட்டர் எழுதுனது நான் தான் அப்படின்னு சொல்றா. உண்மையா அந்த லெட்டர் எழுத நம்ம ஹீரோயின் தான், ஆனா அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோக்கு தெரியாம இருக்கும், தெரியாம லெட்டர்ல அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே இந்த சாங் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் தான் அந்த லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இப்ப போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அது கேட்கும்போது கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஹீரோயின் தான் லெட்டர் எழுதிருப்பா, அப்ப நான் லெட்டர் எழுதின மாதிரியே இவ்வளவு லெட்டர் எழுதிருக்கா போல இருக்கு, அதை பார்த்துதான் இவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு இந்த பொண்ணு, அப்ப ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னு தெரியலங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா, என்ன நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோ அதனால என்னால ஒன்னு சூஸ் பண்ண முடியாது, நீ எனக்காக லெட்டர் எழுதுனது உண்மைதான் ஒத்துக்கிறேன், அதுக்காக என்னால வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்றேன், இதுக்கப்புறம் இதை பத்தி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஹீரோயின் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. சோ நீ என்ன பிரதர்னு கூப்பிடுறேன்னா இவளை தான் சிஸ்டர் இல்லான்னு கூப்பிடணும், இவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டான். சாங் அதை கேட்கவும் செம்ம கடுப்பா இருக்கு. ஆண்டி கண்டிப்பா இது ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல அது என்னோட பிரச்சனை, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், முதல்ல இங்க இருந்து போ, இதுக்கப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல வேகமா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாரு, எனக்கு அந்த லெட்டர் எழுதின பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு இவன் நினைக்கல, பட் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இப்ப நீ என்னோட ஒய்ஃப், நீ என் கூட இருக்க, நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம், மத்தவங்கள யாரும் முக்கியம் இல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஆனா அப்படின்னு சொல்லி ஹீரோன் எதுவும் பேசுவார லைட்டா ஃபீவரிஷா இருக்கு, ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்ல சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டா ஹீரோயின். அப்புறம் அந்த சாங் ஹீரோட அம்மா கிட்ட போய் புலம்புன்னு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. உண்மையாவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமா, அந்த பொண்ணுக்காக என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாருன்னு சொல்ல அந்த பொண்ணு யாரு, அவ எப்படி இருந்தான்னு சொல்லி கேட்க இப்ப அவளை பத்தி சொன்னோம்னா கண்டிப்பா மேடம்க்கு இம்ப்ரெஸ் ஆயிரும், உடனே அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்ல அது அவ ரொம்ப கெட்ட பொண்ணு, அவ சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா, தப்பு தப்பா பேசுறான்னு சொல்ல அவன் சொல்லும் போது அந்த பொண்ணை பத்தி நல்லா சொன்னா இந்த மாதிரி மோசமான பொண்ணா, விடு, இன்னும் 3 நாள் அவளை கூட்டிட்டு வர சொல்றேன், நேர்ல மீட் பண்ணி அவ எப்படிப்பட்ட மருமகன் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வாடான்னு. பாக்கலாம், அதுக்குள்ள ஆன்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாங் யோசிக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோக்கு இப்ப ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு, நான் வேணா டாக்டர் கூப்பிடவான்னு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்ப எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள மெசேஜ் வருது, 3 நாள் அவளை கூட்டிட்டு வான்னு அம்மா மெசேஜ் பண்ண அம்மா உன்னை பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல அது வந்து 3 டேஸ்ல அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா. சரி நான் அவங்கள பாக்குறேன், ஆனா அவங்க மேல கோவப்படுவாங்களான்னு சொல்லி கேட்க இல்ல அவங்க மேல கோவப்படுவாங்களா எனக்கு தெரியல, உனக்கு அவங்க மேல ஏதாவது கோவமா, எனக்கு எந்த கோவமும் இல்ல, அவங்க இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நல்ல மருமகளா நான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃப்ரெண்டை மீட் பண்றா. இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் எல்லாம் ரெடி, சீக்கிரமா ஷாப் ஓபன் பண்ணணும்னு சொல்ல ஏண்டி ஒரு வாரம் டைம் கொடுத்து இப்ப 3 நாள் ஓபன் பண்ணணும்னு சொல்ல 3 நாள் நான் ஓபன் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பா என்னை பத்தி புரிஞ்சுக்கணும், என்னால என்ன முடியும் நான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருன்னு சொல்றா. அப்புறம் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஒரு கனவு மாதிரி இருக்கு, பட் இந்த கடை அதை விட பெரிய கனவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ ஹாப்பியா இருக்குடி, ஏன்னா உன்னை பிடிச்சதான் அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு, பிடிக்காம எப்படி உன் கூட ஒன்னா இருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல ஆமா இல்ல அப்ப உண்மையா அவர் என்ன லவ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்கிறா.
அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கியூட்டா ஹீரோ அம்மா பாக்கறதுக்காக ரெடி ஆயிட்டு வரா. மெய்டு கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம்னு சொல்ல, போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேக்குறான். போலாமேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் ரெடியான்னு அங்க மெய்ட் கிட்ட கேட்க, கிஃப்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல காட்டுறாங்க, உங்களுக்கான கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க, சாரும் மேடம் வந்திருக்காங்கன்னு ஒரு மெய்டு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனை கூப்பிட்டு ஹீரோ வந்து நிக்கிறான். அம்மாக்கு பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு. என்னடா இந்த லிட்டில் மெய்டை கூட்டிட்டு வந்திருக்க, உன் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லி கேட்க, இவதான் உங்க வீட்டு மருமகன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, உங்ககிட்ட நான் சொல்லாதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, என்கிட்ட எவ்வளவு போய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு சொல்லல, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏன் உங்ககிட்ட மறைச்சேனா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பார்க்கும்போது ஒரு மெய்டா நினைச்சீங்க, சரி அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு தோணுச்சு, என் மேல நீங்க கோமா வேற இருந்தீங்க, சோ நான் எப்படி சொல்லுவேன்னு புரியல, அதனாலதான் அந்த மாதிரி போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்தீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன்னு ஹீரோன்னு சொல்றா. அம்மா எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், எதுக்குமா இந்த மாதிரி பேசுறீங்க, அவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு சொல்ல, இல்ல அவங்க மேல தப்பு இல்ல, உங்களுக்காக கெரியரை விட்டுட்டு உங்களோட லைஃப் அவங்க பாத்துக்கிட்டாங்க, சோ அதனால உங்களுக்கு பெஸ்டா கொடுக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க, நீங்கள என்ன நல்ல மருமகன்னு சொல்ற அளவுக்கு நான் நடந்துப்பேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அம்மா அதை வாங்கவே இல்ல, சிறுவா நம்ம போலான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போறான். ஒரு நிமிஷம் நில்லுங்க, அம்மா கோச்சுட்டா இப்படி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாங் பேசுறா. நீ இதை இதுக்கு இடையில நின்று பேசுறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக, பாத்தீங்களா கொஞ்சம் கூட அறிவே இல்ல, இந்த கிஃப்ட் தூக்கிட்டு போய் குப்பையில போடு அப்படிங்கிற மாதிரி சாங் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது என்ன கிஃப்ட்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி அம்மா பாக்குறாங்க. அதுல ஒரு ட்ரெஸ் இருக்கு, கூடவே அதுல ஒரு கார்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கார்ல 2 பேரும் போறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறேன், சாரி அம்மா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்களான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்காக அவங்களோட கெரியரை விட்டுட்டு உங்களை பாத்துக்கிட்டாங்கல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, நீ என்னை விட்டு போறேன்னு மட்டும் எப்பயும் சொல்லிடாத, என்ன உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுமே என்னை இவ்வளவு நாள் நீங்க நல்லா தான் பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல, இப்போவாத என் மனசுல இருக்காது நீ புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்றான். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண. சரி அம்மாக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாக்கு நான் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ஃபேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, அவங்களும் ஒரு டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னீங்க, பழைய ஓல்டு டிசைன் அவங்களோட எல்லாத்தையும் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, மேபி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என் அம்மா மேல எனக்கே அக்கறை இல்லை, ஆனா நீ எவ்வளவு அக்கறையா இருக்க, என் அம்மாக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றியே, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிட்டு அம்மாவும் நல்லா பேசுறான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு. அம்மாக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்குமா பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டைம் ஹீரோ வரான். இங்க பாரு அம்மாக்கு அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கும் விடு, அதை பத்தி எதுவும் பேசாத, ஆனா அவங்க அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு, என்னோட கம்பெனி இனாகிரேஷனுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட கம்பெனி அந்த கடை வந்து ஓப்பனிங் செரமனி. ஸோ எல்லாரும் வராங்க, அம்மா மட்டும் வரலையேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டு கேட்க, ஹஸ்பண்ட் தான் பக்கத்துல இருக்காரு, இன்னும் மிஸ்டர் ஜாவ் ஜாவ்னு கூப்பிடாம இப்போவாத ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்ல, இவதான் என்னோட ஒய்ஃப்னு ஹீரோ எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறான். ஆனா அம்மாவை காணவேன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ண, நீ ஃபீல் பண்ணாத அங்க பாருன்னு சொல்ல, அங்க பார்த்தா வந்து நிக்கிறாங்க அம்மா. ஏண்டா பெரிய கடையை இன்வெஸ்ட் பண்ணிப்பேன்னு பார்த்தா இந்த மாதிரி சின்ன கடையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் தான் ஆன்ட்டி சின்ன கடை போதுன்னு சொன்னேன். என்னது ஆன்ட்டியா, ஆன்ட்டின்னு கூப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அம்மான்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறாங்க. இதுல என்னோட பழைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு, நீ இதை ரீக்ரியேட் பண்ணி உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, நான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் நீ இதுக்கப்புறம் அம்மானு தான் கூப்பிடணும் புரியுதான்னு சொல்ல, ஓகேம்மா கண்டிப்பா அம்மானு தான் நான் கூப்பிடுவேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க இங்க வந்ததுன்னு சொல்ல, அப்புறம் அம்மா உனக்கு கொடுக்குற கிஃப்ட்னு சொல்லி கார்டு தராங்க, அதுல பணம் இருக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்க ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட கசின் பொண்ணாங்க நின்று பாக்குறா. இவளுக்கு மட்டும் என்ன எல்லாமே பெஸ்டா கிடைக்குது, நல்ல ஹஸ்பண்ட் நல்ல மாமியார்னு அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சந்தோஷமா இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஷாப் இப்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நல்ல லாபம் கிடைக்குதுன்னு ஃப்ரெண்டோட சேர்ந்து கால்குலேட் பண்ணி சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம கம்பெனி போகணும் அப்பதான் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு போன் வருது. யாரு மிஸ்டர் ஜாவான்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க, இல்ல என் கசின் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அவளுக்கு ஏதோ யூரினரி ப்ராப்ளமா, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அதனால நீ தான் உன் கிட்னியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னமோ சட்னி கேட்கற மாதிரி அந்த அம்மா கேக்குது. நீங்க அப்பா அம்மா நீங்க பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்க, நாங்க பண்ண முடியாது நீ தான் பண்ண முடியும், இத்தனை நாள நான் உன்னை வளர்த்தேன், சோ அதுக்காக நீ எனக்கு பண்ணிதான் ஆகணும், ஹெல்ப் நீ பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி கேக்குறாங்க. இல்ல ஆன்ட்டி என்னால முடியாது, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்ல, உனக்கு கல்யாணம் ஆனா நீ ஈஸியா எல்லாமே பண்ணிருவியா, உன் வயசுக்கு சந்தோஷமா இருப்பியா, சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தனே அந்த மரியாதை கொஞ்சமாவது இருக்கா, போனா போட்டுன்னு உன்னை கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரம் நான் பாத்துக்கிட்டேன், என் பொண்ணு இங்க சாக கிடைக்கிறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ எல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி பேச, இங்க பாருங்க நான் எப்படி பண்ண முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போக, இரு அவ்வளவு ஈஸியா சந்தோஷமா இருக்க விட்டுருவேன், நான் பிரஸ் பீப்புள்ஸை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன்,
எல்லாரும் முன்னாடி நீ என்ன கேரக்டர்னு சொல்ற? இவ்வளவு தூரம் சின்ன வயசுல இருந்து வளர்த்தை உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன காயப்படுத்துற? என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றீல, உன்னை அசிங்கப்படுத்துவேன். இதனால உன் புருஷனோட ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பிசினஸ் வரைக்கும் எல்லாமே பாதிக்கும். உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்ல, இப்ப என்ன நீங்க என்ன இவ்வளவு தூரம் நல்லா பாத்துக்கிட்டது இதுக்குதானா? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டேன். நீங்க என்ன ஒரு அம்மா மாதிரி தான் பாத்துப்பீங்கன்னு ஆசைப்பட்டேன். நீங்க நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க ஆரம்பத்துல. ஆனா யோசிச்சு பார்த்தா எனக்கு இவளோட வேலைக்காரி மாதிரி தான் அந்த வீட்டுல இருக்க தோணுச்சு. என்னை விட அவதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எப்பயுமே அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க. என்னோட டியூஷன் ஃபீஸை நான் தான் கட்டினேன். நான் தான் வேலைக்கு போனேன். ஒரு நாள் அது உங்க பொண்ணு வேலைக்கு போகணும்னு சொன்னீங்களா? அதெல்லாம் இல்ல. நான் மட்டும் தானே உங்களுக்கு எப்பயுமே இப்படி இருக்கேன். பரவாயில்ல, இப்ப என்ன உங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கதானே உங்களுக்கு பிரச்சனை? நான் இப்ப அவரை டைவர்ஸ் பண்ணிடுறேன். அப்ப எதுவுமே பிரச்சனை இல்லையில, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ நாங்க வந்து போயிட்டா. பாரு, அவ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி கசின் பிள்ளைகிட்ட சொல்ல, விடுமா, அவ ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவ தனியா ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்காக இப்படி பேசுறா. கண்டிப்பா வருவா அப்படிங்கிற மாதிரி கசின் பிள்ளை சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வர ஹீரோ பக்கத்துல வரான். என்னாச்சு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரி என்னோட கசின் கிட்னி ஃபெயிலியர் என்னை கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஸோ என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதில் பிரச்சனை வரும், வேண்டாம், நான் உங்களை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் பையன்கிட்ட நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு ஹீரோ வந்துட்டான். இப்போ எதுக்கு என்ன டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்? என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இந்த காரணத்துக்காகலாம் பண்ணுறேன்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அவ சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? அதெல்லாம் இல்லை, இது வேற ஒரு ப்ராப்ளம், நான் சரி பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல, இல்லை வேணாம், என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் வேணாம். ஏற்கனவே என்னை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. சின்ன வயசுல என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்துக்க ஆளே இல்லை. நான் தனியா தான் இருந்தேன். அப்ப யாருமே என்ன கூட்டிட்டு போகணும்னு தோணல. என் ஆன்ட்டி தான் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க. இந்த கையை பிடிச்சிதான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட அவங்க என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. என்னையும் அவங்க பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, சாப்பிடும் போது இவள்கிட்ட இருந்து சாப்ஸ்டிக் அப்படிங்க அந்த கசின் வச்சிருப்பா. குழந்தைக்கு கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கூட புடுங்கி கொடுத்துருப்பாங்க. அப்ப கூட ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோனை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. பெருசாக ஆகதான் ஆன்ட்டியோட கேரக்டர் மாறி இருக்கும் போல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஹீரோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறா. சின்ன வயசுல இருந்து எப்பயுமே அடுத்தவங்களுக்கு பாரமா தான் நான் இருக்கேன். இதுக்கு மேல என்னால ஏத்துக்க முடியாது. நான் உங்களை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்ல, இதுக்காக என்ன நீ டைவர்ஸ் பண்ண சொன்னா அது தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அழுகுறான். நீங்க அழுது டிராமா போட்டாலும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில அசிஸ்டண்ட கூப்பிட, அந்த பொண்ணு கசின்னு சும்மா தான் போய் சொல்லியிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இதெல்லாம் வேணும்னு பண்ணதான் சார், எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் இது இருக்குன்னு சொல்ல, சோ இதுக்கப்புறம் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்ல, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதுக்காக போய் அவ என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றா. இது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, சார் மார்னிங் கூட பார்த்தேன், அவங்க வேணும்னு ஏதோ மேடம் கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீ கரெக்டான வேலை தான் பாத்துருக்க, விடு விடு, இது எப்படி நான் பாத்துக்கிறேன், பேஷண்டே இல்லாம பேஷண்ட்னு சொல்றால, அவளை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் ஹீரோ. ஹீரோயின் வரா, நானும் வரேன் உங்க கூடன்னு சொல்ல, நாங்க பேசுனது நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்றா. அதுக்கப்புறம் எங்க ஹாஸ்பிட்டல்ல கசினுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அவ எனக்கு போதுமா போதுமான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இங்க பாருமா, எப்படியாவது அவளை உனக்கு கிட்னி கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதான் அவ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றால, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, டைவர்ஸ் பண்ணாலும் நமக்கு என்ன லாபம், உனக்கு கிட்னி வேணும்ல, 3 நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ, அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, நீ கவலைப்படாதமான்னு பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க வந்து வேகமா ஹீரோயின் வரா. கவலைப்படாதீங்க, கிட்னி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு ஆன்ட்டி கேக்குறாங்க. ஆன்ட்டி, கசினுக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஆல்ரெடி நான் பேசிட்டேன், சோ கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, நான் டாக்டர் கிட்டையும் பேசிட்டேன், சர்ஜரிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு, நீங்க சைன் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். இதுவும் இப்பயே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அம்மா வாங்குறாங்க. அம்மா, அவங்க பேச்சு நம்பில சைன் பண்ணாத அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. இவ போய் சொன்னான்னு வெளியே தெரிஞ்சுல, சீக்கிரம் சைன் பண்ணிடி, உனக்கு கிட்னி கிடைச்சிருச்சான், உனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க, எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சிட்டே இருக்கா. எதுக்கு வெயிட் பண்ற, சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணு, அப்படி இல்ல நான் ஹெல்ப் பண்றதுனால உனக்கு எது வேணானா நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. இரு, நீ எல்லாம் போகாத, சைன் தானே பண்ணும், நானே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வேகமா அம்மா பண்றாங்க. அம்மா பண்ணாதமான்னு சொல்லிட்டு இங்க இவ பாட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அம்மா அதுக்குள்ள சைன் பண்ணிட்டு நர்ஸை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, இன்ஜெக்ஷன் போட நர்ஸ் வராங்க. இருங்க, எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் வேணும்னு போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பொய் சொன்னியான்னு அம்மா கேக்குறாங்க. ஆமா, எனக்கு கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு, இவன் மட்டும் சந்தோஷமா இருப்பா, பாத்துட்டு எனக்கு சும்மா இருக்க சொல்றியா, அவரை டைவர்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கசின்னு சொல்ல, நான் உனக்கு என்ன கஷ்டப்படுத்தினேன், எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நீ பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பிளான் பண்ணி தான் உன் வாயால உண்மை வர வச்சோன்னு சொல்ல, அம்மாக்கு செம்ம கடுப்பு. 3 நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னையும் தூங்க விடாம கஷ்டப்படுத்தினேன், உனக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமாடி, சீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு சொல்ல, ஆல்ரெடி எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம், உனக்கு சர்ஜரி பண்றேன்னு பொய் சொன்னார்ல, பொய்யா ரிப்போர்ட் கொடுத்தாருல, அந்த டாக்டர் எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. உடனே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போலீஸ்க்கு போறேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, எனக்கு போலீஸ்க்கு போறீங்களா, ப்ளீஸ், சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டேன், அந்த நன்றி கடனுக்காவது என் பொண்ணை விட்டுருன்னு சொல்ல, இதான் கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்களே எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, என்னோட லைஃப்ல இதுக்கப்புறமா என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்ல, உனக்கு எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையுமே முறிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கான்னு அம்மா கேக்குறாங்க. ஆமா, எனக்கு
உங்க கூட இருக்க பிடிக்கல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ ஹீரோயினும் போறாங்க. உடனே அந்த கசின் பிள்ளை சொல்றா, இங்க பாருங்க இவங்களை ஏமாத்துறா, இவளுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து ஒரு கிரஷ் இருந்தது, ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு, அவரை விட்டுட்டு இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிருக்கா, இவங்களை நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவ படுக்க கத்த அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு ஹீரோயின் வரா. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு, இப்ப இவன் என் கூட தானே இருக்கா, இவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போக, எதுக்கு இந்த மாதிரி பேசுற அம்மா, அவ சந்தோஷமா இருக்கவே கூடாதுமா, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமான்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதன்னு சொல்லி அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏமா நான் தான் உன் சொந்த பொண்ணு, எனக்கு பத்தி யோசிக்கவே மாட்டியா, அவளை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி இவ படுக்க கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு தெரியுமான்னு சொல்லலான்னு ஹீரோயின் வரா. ஆனா அது ஹீரோ கேட்கவே இல்ல. உன் ஃபர்ஸ்ட் லவ் பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, இப்ப என்கிட்ட நீ நல்லா இருக்கீல அதுவே போதும்னு சொல்ல, அப்ப உங்களுக்கு என் மேல கோவம் இல்ல? எந்த கோவமும் இல்ல, இந்த பிளானுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும், எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, எதை பத்தியும் பேசாத, என்ன நடந்தாலும் சரி நான் உன் பக்கத்துல இருப்பேன், நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் சரி உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கு போன் வருது அம்மா கிட்ட இருந்து, அப்பா வந்தாச்சுடான்னு, நாளைக்கு நாங்க 2 பேரும் வரோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்பாவை பாக்குறதுக்கு ஹீரோ ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு. இத்தனை நாள என்னை விட்டுட்டு எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி அம்மா கேட்க, உன்கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அடப்பாவி கல்யாணம் ஆயிடுச்சா, யார் கூட, சாங் கூடயா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, இல்லங்க சாங் அவன் கல்யாணம் பண்ணல, அப்ப வேற யாரு, ஷூ ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி ஏதோ கேக்குறாங்க, ரிச்சான ஃபேமிலி பத்தி. இல்லங்க அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ஆர்டினரியான ஒரு பொண்ணு தான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கைண்டா அழகா இருப்பாங்க, நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்பாக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லை போல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயினை கூப்பிட்டு வர சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒன்னு பேசுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் சாப்பிட்டா தான் பேசுறா, ஆனா அப்பாக்கு ஹீரோயினை பிடிக்கலையா, அதனால ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்திலாம் தப்பா பேசுறாரு. அதாவது உன்னால என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுல, நான் அப்படி இல்ல, என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச, என் கம்பெனி நான் தான் ரன் பண்றேன், இப்ப பாருங்க என் கம்பெனி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன்னொன்னு பேசுறான். ஆனா அப்பாவுக்கு சுத்தமா ஹீரோயினை பிடிக்கல, ஒன்னொன்னும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. வேணும்னே ஓவரா பேச நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண இப்படி இவங்க பேசிட்டு இருக்கா. அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க வந்து போயிட்டாரு. அவர் போனா போறாரு, நம்மளா சாப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ஹீரோயினை, அதனால அவங்களுக்கும் சிரிப்பா தான் இருக்கு. அவங்க எப்படியோ போறாரு, அவரை பத்தி நமக்கு என்னமா, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல, இந்த நீ சாப்பிடு உனக்கு அப்பவே பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பாடு எடுத்து வைக்க, அப்பா போகும்போது இதை பார்த்து முறைச்சிட்டு தான் அங்க போறாரு. அதுக்கப்புறம் அம்மாவை பாக்குறதுக்காக அப்பா வராரு. என்னால அவளெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீ என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணிருக்க, ஓகே வேற சொல்லியிருக்கேன்னு சொல்ல, இங்க பாருங்க இதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்னன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், அவ சொன்னது கரெக்ட் தான், நம்ம சொந்த காலில் நம்ம நிக்கணும், அதனால இதுக்கப்புறம் வேவி கூட ஷாப்ல போய் நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்ல, நீ அங்கெல்லாம் போக கூடாதுன்னு அப்பா சண்டை போறாரு. நீங்க சொல்றது நான் எதுக்கு கேட்கிறேன், உங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன், ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை, என் மருமகளை பத்தி எப்படிலாம் பேசுறீங்க, போதும் இதுக்கு மேல உங்க கூட என்னால இருக்க முடியாது, நான் அவ கூடயே போறேன்னு சொல்ல, இங்க பாரு நீ எவ்வளவு தூரம் போனாலும் என்கிட்ட தான் வரணும்னு சொல்ல, அதுக்கு வேலையே இல்ல, இதுக்கப்புறம் உங்க வீட்டு வேலைக்காரியே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்பாவை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன ஏத்துக்கலன்னு கஷ்டமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, நீ கவலைப்படாத, அம்மா உனக்காக ஸ்டாண்ட் பண்றாங்கல்ல, சோ உன் பக்கத்துல நிப்பாங்க, நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும். அப்பா எப்பயுமே இப்படிதான், என்ன அப்பப்ப இப்படிதான் திட்டிகிட்டே இருப்பாரு, நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல தான் படிச்சேன், சரியா படிக்கலன்னு சொல்லி அங்க வந்து நிறுத்திட்டு ஒரு சாதாரண ஸ்கூல்ல சேர்த்தினாரு, அதுக்கப்புறம் அங்கேயும் நான் சரியா படிக்கலன்னு அங்க இருந்து என்ன தூக்கிட்டு போய் அப்ராட்ல போட்டாரு, இதுதான் நடந்தது என் லைஃப்லன்னு சொல்ல, ஓ அதனாலதான் இவர் அந்த ஸ்கூலுக்கு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அம்மா தான் என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க, என் அப்பா எப்பயுமே அப்படிதான், எனக்கு பணமே தர மாட்டாரு, பாதி பணத்தை கட் பண்ணிடுவாரு, அம்மா கையில பணம் இருந்தா கொடுத்துருப்பேன்னு சொல்லி யோசிப்பாங்கன்னு சொல்ல, அந்த டைம் எனக்கு லைஃபே வெறுத்து போய் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்பதான் உங்களுக்கு சாங் கிட்ட இருந்து லெட்டர் வந்ததா, ஆமா அந்த லெட்டர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அவ என் மனசுல இருக்கிறது அப்படியே எழுதின மாதிரி இருந்தது, அதெல்லாம் பாஸ்ட்டுமா, நீ தேவையில்லாம இதை பத்தி யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலன்னு சொல்ல, சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஷாப்ல ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அம்மா வராங்க, இதுக்கப்புறம் நானும் உங்க கூட ஷாப்ல ஒர்க் பண்ண போறேன்னு சொல்ல, என்னாச்சு ஏமா நீங்க இங்க வந்தது எனக்கு ஹாப்பி தான், ஆனா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் உங்களோட ஐடியா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ பெருசாக்கலாம். ஏன் மாதிரின்னு வந்துட்டீங்க, அப்பா ஓகே சொல்லிட்டாரா, அந்த ஆளை பத்தி நமக்கு என்ன, அந்த கிழவனை பத்தி பேசாத, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரிம்மா இங்க நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரிவா நம்ம ஒர்க் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஹீரோ வர சொல்றாங்க, உன்கிட்ட பேசணும்டா, அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில் தான் கலெக்ட் பண்ணேன், உன் கூட அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிருக்கா தெரியுமா உனக்குன்னு சொல்ல, ஏன் கூட படிச்சாலா, அதை பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, நீ ஃபைனல் இயர் படிக்கும் போது அவ அப்பதான் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்டா அங்க வந்திருக்கா, உனக்கே இதனால தெரியல, உன்கிட்ட அவ ஏமாத்திருக்கா, அப்ப தான் உன்னை டார்கெட் பண்ணிருக்காடா, அதனாலதான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கா, உன் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கா, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எடுத்து பாக்குறான், நான் இவளை பார்த்த மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அப்பா நல்லதான் பண்ணிருக்காருங்கிற மாதிரி யோசிக்க, இது நான் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போடா போ சீக்கிரம் அவளை டைவர்ஸ் பண்ணு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. டீயா இது யார் போட்டு டீ இவ்வளவு மோசமா இருக்கு, சீச்சி என் பொண்டாட்டி
பொண்டாட்டி எப்போ வருவாலும் தெரியலங்கிற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ இங்க வரான். ஹீரோயினை பார்க்க ஷாப்புக்கு வந்து, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குற பதில் சொல்லு, நீ எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்ல. ஹீரோயின் சொல்றா, ஓ அதே ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன், எனக்கு தெரியுமே உங்களை, நீ அப்பயே என்ன பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், ஒரு டைம் நீங்க எனக்கு ஹெல்ப் கூட பண்ணிருக்கீங்க, நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணதான் அன்னைக்கு பார்ல, அப்ப அதுக்காக தான் நீ எனக்கு பார்ல என்கிட்ட வந்து ஒன்னா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதுக்காக தான் அன்னைக்கு வந்து இருந்தேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அன்னைக்கு ஹீரோயின் சொன்னதெல்லாம் அதெல்லாம் இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இத்தனை நாள் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லல அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹக் பண்ணிட்டான். நான் நினைச்சு கூட பாக்கல நீ திரும்ப என்னோட லைஃப்ல வருவேன்னு. அப்போ என்னோட கிரஷ் நீங்க தான், உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க நீ ஏத்துப்பீங்களான்னு தெரியல. சோ இத்தனை நாள் கழிச்சு உங்களை பாப்பேன்னு கூட நினைச்சு பாக்கல, 8 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. அன்னைக்கு பேசலான்னு வந்தா நீங்க பேசல, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு தோணுச்சு, அதனால தான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன். உங்களுக்காக நிறைய லெட்டர்ஸ் நான் எழுதிருந்தேன், நீங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சீங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறான். அம்மா வராங்க, அம்மா ஷாப் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அப்படியே வீட்டுக்கு 2 பேரும் வந்தாச்சு. ஒரு பாக்ஸ் எடுக்கான், அதுல ஒரு டைரி இருக்கு, அதுக்குள்ள அந்த லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் நீ எனக்கு அனுப்பினதா அப்படின்னு சொல்ல, அந்த லெட்டரை படிச்சுட்டு, ஆமா இது என்னோட லெட்டர் தான், இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைச்சதா, ஒரு டைம் நீங்க அப்ராட் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு போஸ்ட்மேன் கிட்ட போய் உங்களோட அட்ரஸை வாங்கி இந்த லெட்டரை சென்ட் பண்ணேன், அதுல பாதி லெட்டர் பாதியிலே திரும்ப வந்துருச்சு, இந்த ஒரு லெட்டர் தான் மிஸ்ஸிங்னு நினைச்சேன், இது உங்ககிட்ட கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு, நான் அப்ராட்ல தனியா இருந்தப்ப எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுனப்ப இந்த லெட்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நான் இவ்வளவு நாள் இந்த லெட்டரை அந்த ஷாங்கு தான் எழுதுனான்னு நினைச்சேன்னு சொல்ல, அப்ப இது என்னோட லெட்டர் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆனா அவ எப்படி இதெல்லாம் எழுதியிருப்பான்னு யோசிச்சேன், ஏன்னா இந்த லெட்டர் ஃபுல்லா கைண்டான ஒரு லெட்டர், ஆனா அவ இருக்கிறது அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, 2 பேருக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வர, பாத்தியா உன் பையன் டைவர்ஸ் பண்ண போறான், அவ இத்தனை நாள் உன் பையனை ஏமாத்திட்டு இருந்தா, அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வரான், தேங்க்ஸ்ப்பா, நீங்க எனக்கு ரொம்ப நான் பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, இப்பதான் எனக்கு தெரிஞ்சது 8 வருஷமே என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, நல்ல வேலைப்பா ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்ல, என்னது ஹெல்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா பாக்குறாரு. ஆமாப்பா நீங்க சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோட வாரிசு வயிற்றுல வளருதுன்னு சொல்ல அம்மாக்கு ஹாப்பி ஆச்சு. அப்படியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் வராத, ஷாப்பை நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு, உன்னை பத்திரமா நான் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயசான கிழமை இங்க இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும், இவ இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, எதுக்கு என்னை பத்தி இப்படியே பேசுற, என்ன அழகா இருக்கேன்னு சின்ன வயசுல எல்லாம் சொன்னீல, அது அப்ப இப்ப இல்லன்னு சொல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட, வா நம்ம போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆன்டி வீட்டுல தான் காட்டுறாங்க, அந்த அங்கிள் இறந்து போயிட்டான் போல, அவனுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு. சோ வீட்டெல்லாம் வித்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கா அங்க அந்த கசின் பொண்ணு. பாரு நீ போய் சொன்னதுனால உன் அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு, இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்தாச்சு, இப்ப நமக்கு போறது கூட இடம் இல்ல, இந்த வயசான காலத்துல சொந்தமா ஒரு வீடு இல்ல, எங்க போய் எப்படி இருக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க பாட்டுக்கு ஆன்டி அழுகுறாங்க. நான் மட்டும் என்ன ஆசைப்பட்டா பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான், சின்ன வயசுல இருந்து வெய்வே மேல மட்டும் பாசமா இருந்த, என்ன ஒரு நாளாவது நல்லபடியா பாத்துக்கிட்டியா அப்பமா நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதுக்குள்ள வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துருவாங்க, வா கிளம்பலான்னு சொல்ல, ஒரு ஆள் வரா, இருங்க பேக் பண்ணிட்டு இருக்கோம்ல நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, உங்களை அனுப்புறதுக்காக வரல, இந்தாங்க இந்த வீடு உங்க பேர்லயே மாத்தியாச்சு, இதை வெய்வே தான் மாத்த சொன்னாங்கன்னு சொல்லி ஹீரோனோட பேரை சொல்லி கீயை கொடுத்துட்டு இதுல சைன் பண்ணுங்க அது மட்டும் போதும்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ஷாக்கா இருக்கு அவங்களுக்கு. ஆமா இந்த வீடை நீங்க விக்கல, உங்ககிட்ட இந்த வீட்டை திரும்ப கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சைன் பண்ணிட்டு ஆன்டிக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, அப்ப நம்ம வீடு நமக்கே கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கு, இந்தாங்க வீட்டோட கீ நீங்க வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து உங்களை யாரும் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் அவரு சொல்றாரு. அவங்க எதுவும் சொல்லல, ஒன்னும் சொல்லல, வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, இப்பதான் நிம்மதியா இருக்கு, சரி நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி பாக்குறா. ஹீரோவனா, என்ன உன் ஆன்டியோட வீட்டை வாங்கி கொடுத்துட்டியா? வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு அவங்க கஷ்டப்படுத்தினாலும் நீ நல்லதானே பண்ணிருக்க, அவங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் சின்ன வயசுல என்ன பாத்துக்கிட்டவங்க அவங்கதான், அந்த அங்கிள் தான் எனக்கு பிடிக்காது, என் ஆன்டி பாவம் இப்ப நிம்மதியா இருக்காங்களா அதுவே எனக்கு போதுன்னு சொல்ல. சரி எங்க ஆன்ட்டிய காணோம், அவங்க இங்க இல்ல, அவங்க இப்ப அம்மா வீட்டுல போயிருக்காங்க, பாவம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்ல, அப்ப நம்ம மட்டும் தான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போக ஹீரோயின் அப்படியே காது பிடிச்சி திருவரா. 2 பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணு. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.